Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 903. போன எபிசோடு ஒக்கிக்குவை அந்த உராஷிமா வேகமா அட்டாக் பண்ண வந்து இடையில நம்ம லூஃபி அந்த அட்டாக்கை தடுத்துட்டான். அதுவும் அசால்ட்டா தான் தடுப்பான். அதுக்கே அந்த இடத்துல சூறாவளி காத்தே அடிக்கும். ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி முக்கிட்டு இருப்பானுங்க. லூஃபி கொஞ்சம் கொஞ்சமா உராஷிமாவை தள்ள ஆரம்பிச்சிருவான். இப்ப மட்டும் அவன் கீழே விழுந்துட்டான்னா அது அவனுக்கு பெருத்த அவமானம். தனியா இருந்தா கூட பரவாயில்ல, மக்கள்லாம் சுத்தி நின்றுட்டு இருக்காங்க. அதனால ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லி உசுரை கொடுத்து போராடுவான். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பிரஷர் கொடுத்து கடைசியில டப்புன்னு ரெண்டு பேரும் பின்னாடி போவானுங்க. ரிங்கோட எஜ்ஜுக்கு போயாச்சு. இப்ப மட்டும் கீழே விழுந்துட்டாங்கன்னா அவங்க தோத்து அர்த்தம். ஐ மீன் ரிங்க விட்டு வெளியில வந்துட்டாங்கன்னா ரெண்டு பேரும் விரதா இல்ல, கைய ஆட்டி ஆட்டி அப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டே நிப்பானுங்க. ஒக்கிக்கு பார்த்துட்டு லூஃபி கீழே மட்டும் விழுந்துடாத, எப்படியாச்சும் சமாளிம்பா. அப்புறம் எப்படியே கஷ்டப்பட்டு ரெண்டு பேருமே உள்ள வந்துருவானுங்க. மக்கள்லாம் வாவ் சூப்பர், சண்டையை கண்டினியூ பண்ணுங்கன்னு கத்துவாங்களா. ஜஸ்ட் அட்டாக் பண்ணி அதை தடுத்ததுலயே ரெண்டு பேத்துக்கும் பயங்கரமா மூச்சு வாங்குது. அந்த உராஷிமாவால நம்ப முடியல. ஏன்னா அவன் நார்மலா அடிச்சாலே யாராலையும் தடுக்க முடியாது. ஆனா கொல்லணும்னு வெறித்தனமா அடிச்சானாமா. அதை எப்படி தடுத்தான்னு கேட்பான். அதுக்கப்புறம் லூஃபி கிட்ட ஒக்கிக்கு உனக்கு யாரு, எதுக்காக நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ற, சொல்லலைன்னா உன்னையும் கொல்லுவேன் அவளையும் கொல்லுவேன். அதுவும் ஒக்கிக்குவெல்லாம் நார் நாரா கிழிச்சு கொள்ளுவானாமா. ஏன்னா எல்லாத்துக்கு முன்னாடி அவமானப்படுத்திட்டாலே. அவன் கண்ணுல பாத்தீங்கன்னா அப்படி ஒரு வெறி. உடனே லூஃபி என்ன பண்ணிடுவான், உனக்கு என்ன இப்ப சண்டைக்கு தானே வரணும், வாடா சுமோ ஸ்டைலியே சண்டை போடலான்ட்டு பையன் ரெண்டு பக்கமும் நல்லா காலை விரிச்சு வச்சு சண்டைக்கு ரெடியா நிப்பான். அவனுக்கு என்ன ஆச்சரியம் தாங்க முடியல. ஏன்னா தம்மா கூண்டு இருந்துகிட்டு இவனை எதிர்த்து நிக்கிறான்ல. மக்களுமே ஆச்சரியமா பார்ப்பாங்க. ஏன்னா இவனுக்கு சுத்தமா பாடியே இல்ல. இவ்வளவு பெரிய டேஞ்சரஸான டேங்கர் லாரியை எதிர்த்து நிக்கிறான்ல, கண்டிப்பா செருப்படி தான் வாங்குவான்னு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. ஆனா லூஃபி இந்த சண்டைக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கான். என்னடா சண்டை ஆரம்பிக்கலாமான்னு முன்னாடி வந்து உட்கார்ந்த உடனே மக்களுக்கு ஆர்வம், ஆனா அவனுக்கு பீதி. ஏன்னா அவன் அட்டாக்க தடுத்ததுலயே பயந்துட்டான். இல்ல சண்டை வேற போட்டு தோத்து போயிட்டானா அது இன்னும் அவமானம். அதனால உங்க கூட எல்லாம் சண்டை போட முடியாது, ஒழுங்கா என் வழியை விட்டு போன்னு சொல்லிட்டு லூஃபியை நார்மலா அட்டாக் பண்ணி வெளியே தோர்த்த ட்ரை பண்ணுவான். லூஃபி சரி ரைட்டு சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் கூட ஜாலியா விளையாட ஆரம்பிச்சிருவான். அவனும் முக்குன்னு முக்கி எவ்வளவோ அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனா லூஃபி எல்லா அட்டாக்லயும் அசால்ட்டா எஸ்கேப் ஆயிடுவான். அவன் அவ்வளவு வேகமா அட்டாக் பண்ணியோ லூஃபி எலியுமே சிக்கலான உடனே ஊர் மக்கள் எல்லாம் சுத்தி நின்னு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பாரு அந்த பொடிப்பையன் அவ்வளவு வேகமா இருக்கான், அவரால் ஒண்ணுமே பண்ண முடியலன்னு. இதுல வேற இன்னும் கேவலமா வேற சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்களா. அது அவனை இன்னும் கடுப்பேத்தி விடும். அவன் அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆறான்னு சொல்லிட்டு லூஃபி கொஞ்சம் விட்டு இருந்தா வெளியில வந்திருப்பான். நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ். எப்படியா எவ்வளவு நேரத்துக்கு தான் லூஃபி அங்கன்னு ஓடிட்டே இருக்க முடியும். அவனோட அட்டாக்கை தடுத்து திருப்பி ஒரு அடி அடிப்பான். லைட்டா அவனே ஜெர்க்காவான். அந்த கேப்ல என்ன பண்ணுவான், லூஃபி அவனை தூக்கி அடிச்சிடலான்னு அண்டர்வேரை புடிச்சு தூக்க ட்ரை பண்ணுவானா. அவன் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு லூஃபியை போட்டு கீழே தாறுமாற அமுக்குவான். அதனால லூஃபியால தூக்க முடியல. ஆனாலும் பைய விடலையே. லெப்ட்டுக்கு ரைட்டுக்கு அங்கன்னு ஓடி மறுபடியும் அவனை தூக்க ட்ரை பண்ணுவான். ஆனா கடைசியில அவன் கையில மாட்டினதுனால அவன் தூக்கி வெளியில வீசிடுவான். ஆனா நம்ம பைய உசாரு, அவனை புடிச்சு சல்லுன்னு உள்ள வந்துருவான். அது இன்னுமே அவனுக்கு வெறியாயிரும். இவன் இம்சை தாங்க முடியலன்ட்டு கண்ணா பின்னான்னு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். லூஃபிக்கு கடுப்பாயிரும். ஏன்னா சும்மால இந்த மாதிரி அட்டாக் எல்லாம் பண்ணவே கூடாது. ஒன்னா அவளை தூக்கி வெளியில போடணும், இல்லன்னா புடிச்சு தள்ளி ஒண்ணும். அதனாலதான் லூஃபி அவனை அட்டாக் பண்ணாம புடிச்சு தூக்குறது தள்ளுறதுன்னு முக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் சொன்னா கேட்கற மாதிரி இல்ல, நான் அப்படித்தான் பண்ணுவேன். ஏன்னா நான் தான் உரோஷிமா, என் இஷ்டத்துக்கு தாண்டா அடிப்பேன், எவன்டா வந்து கேட்க முடியும் அப்படின்ட்டு சொந்த செலவுல அவனே சூனியம் வச்சுக்கிட்டான். இப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த உரோஷிமா மண்டையில இருக்க முடிய வெட்டின மேட்ரு நேரா அந்த ஹோல்டம் பைலுக்கு போகுது. அவன் அதை கேட்டுட்டு பயங்கரமா கடுப்பாயிட்டான். சொல்றவனுக்கு எல்லாருமே அல்ல கைகளாச்சே. அதனால நல்லா ஏத்தி ஏத்தி வளைச்சி சொல்லுவானுங்க. ஆனா அவன் அதை கண்டுக்கிற மாதிரி இல்ல. எந்த நாய்க்கு என்னன்னா எனக்கு என்னடா, நான் இந்த பொண்ணோட கண்ணத்தை நம்ம ஆளுக பார்த்தானுங்களே பால் மாதிரி உருட்டி எடுத்தானு, அதே மாதிரி நானும் உருட்டி எடுக்க போறேன்னு இந்த இடுக்கிய பக்கத்துல கொண்டு போவான். அவன் கதறுவா, நான் பப்புனை வேணாலும் கொடுத்துறேன் என்னை விட்டுருங்கன்னு. அவன் நான் அப்பவும் விட மாட்டேன்னு தான் சொல்லுவான். ஆனா நம்ம புள்ள எதுக்காக மாட்டான், கொசுக்கிங்கிற பேரை யூஸ் பண்ணதுனால தான் அவளை பிடிக்கவே ட்ரை பண்ணாங்க. ஆக்சுவலா அந்த பேரையே யூஸ் பண்ண கூடாதாமா. யாராச்சும் அப்படி யூஸ் பண்ணாங்கன்னா அது ஒரு பெரிய குற்றம். அதுக்காக இவனுக்கு கொல்ல கூட செய்வானுங்க. என்ன சின்ன பொண்ணா போயிட்டா இவ தேவை இருக்கு, அதனால தப்புஸ்டா. அது மட்டும் இல்லாம கொசுக்கி ஆளுகள்லாம் ரொம்ப ரொம்ப மோசமானவனுங்கன்னு அவன் ஒரு சைடு லூசு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான்னு வைங்க. இங்க உராஷிமா லூஃபியை என்னதான் அடிக்க ட்ரை பண்ணாலும் அவனை தொட கூட முடியல. கடுப்பாய் கத்துவான். அப்புறம் அவளை நான் கொல்லுவேன்பா. இதையே தான் திருப்பி சொல்லுவான். ஆக்சுவலா அவ இவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லவே இல்லை. இவனே அவன் இஷ்டத்துக்கு அசியூம் பண்ணிக்கிட்டு அன்னைக்கு ஓகேன்னு சொன்னா இன்னைக்கு இல்லங்கிறா. இனி ஏமாத்திட்டா. பண்ண துரோகத்துக்கு இந்த ஊர் மக்கள் முன்னாடி அவளை கொல்ல போறேன் அப்படின்ட்டு ஓவரா வாய் பேசுவான். லூஃபி தெளிவா சொல்லிடுவான், கொய்யால நீ அவளை தொண்ணுனா என்னைய தாண்டி தாண்டா போகணும்னு. உடனே அவன் கட்டுப்பாயி ஓங்கி அடிக்க வருவான். லூஃபி ஹாக்கி பவர் எடுத்து அவன் கையிலேயே ஒரு அடி, வலி தாங்க முடியல. அது மட்டும் இல்லாம நிக்க முடியாம பேக்ல போயிட்டு இருப்பானா. அப்ப நம்ம லூஃபி ஒரு ஜம்ப போட்டு கைய பின்னாடி வரைக்கும் எடுப்பான். அவன் கை பாத்தீங்கன்னா இங்க இருந்து 3 தெருவுக்கு போகும். அங்க இருக்க மக்கள் எல்லாம் பார்த்துட்டு, ஆமா என்ன இது இம்மா பெருசுக்கா வளர்ந்து வந்துட்டு இருக்குது, யாராச்சும் கயிறு கட்டி தோரணம் தொங்க விட போறாங்களான்னு வேற டவுட். சொல்ல போனா இவ்வளவு நேரம் பில்டப் பண்ணிட்டு இருந்தா அவனே மறந்துட்டான். அதே நேரம் இங்க அந்த லூசு பைய ஹோல்டம் நம்ம ஒட்டமாவோட கண்ணத்தை
புடிச்சு இழுன்னு இழுத்துட்டு இருக்கான். அதுவும் அந்த இடுக்கிய வச்சு பிஞ்சி கண்ணம் இப்படி இழுத்தா பிஞ்சிராது. சோ கதறுன்னு கதறுவான். அதே நேரம் லூஃபி இங்க நல்லா கைய பின்னாடி சல்லுன்னு இழுத்தால அதுல நல்லா காத்தையும் ஊதி அவன் சைஸுக்கு ஏத்த மாதிரி கைய நல்லா பெரிய சைஸுக்கு மாத்தி மூஞ்சோட ஒரே அடி அப்படி அடிச்சதுல அவன் பாடிக்குள்ள கையை அப்படியே பிரிங்கிட்டு உள்ள போகணும் பாருங்க. அது மட்டும் இல்லாம சரியான போர்ஸ் அங்க இருக்க மக்களால பார்க்க கூட முடியல. அந்த அளவுக்கு பயங்கரமா காத்தடிக்கும். இங்க பாவம் ஒட்டமா வேற பயங்கரமா அழுதுட்டு இருப்பான். ஏன்னா அவளால சுத்தமா முடியல. கண்ணத்தை போட்டு இப்படி இழுத்தானா எவ்வளவு கடுப்பா இருக்கும். அதே நேரம் இங்க லூஃபி அடிச்சானே அடி அதுல என்ன ஆகும்னா அந்த போர்ஸுக்கு அவன் கண்ணா பின்னான்னு அப்படியே அடிச்சு பிச்சுக்கிட்டு பறந்து போவான். இதுக்கு முன்னாடி அவன் அடிச்சு தெரிய விட்டான்ல அதே அடி இப்ப ரிப்பீட். உடம்புல எல்லாம் அச்சே பதிஞ்சு போச்சு. அப்படி பறந்தவன் பல வீடுகளை தாண்டி கோல்டமோட கோட்டையிலேயே வந்து விழுந்து கரெக்டா அவன் மேலேயே போய் விழுவான். லூஃபி ஒரே அடியில 2 விஷயத்த சரி பண்ணிட்டான். இதுக்கு பேரு தான் ஒரே கல்லுல 2 மாங்காய். இங்க அந்த குட்டி பொண்ணு சுத்தி முத்தி பார்த்துட்டு ஆமா இங்க இருந்த வீடு எங்க எதையுமே காணோம் அப்படின்ட்டு தேடுவா. ஏன்னா அவ இருந்த வீட்டை காணோம். கம்ப்ளீட்டா அந்த பனிப்பைய விழுந்தே நொறுக்கிட்டான். அதுலயும் ஹோல்ட மேல அவ்வளவு பெரிய வெயிட் வந்து விழுந்ததுனால 2 பேருமே மட்டேன். இப்பதான் அந்த ஆங்கரோட கமெண்ட்ரி செம காமெடியா இருக்கும். நம்ம நேஷனல் சாம்பியனான உரோஷிமாவையே அடிச்சு பறக்க விட்டுட்டான். இது எப்படி பாசிபிள்? தலைவர் வீட்டையே தர மட்டமாக்கிட்டான். இதை நம்பவே முடியல. இது உண்மை இல்ல அப்படின்ட்டு எல்லாம் ஆடி போய் பார்த்துட்டு இருப்பாங்க. அயலோட அப்பவும் காமெடி தான். சும்மா ஸ்டைல நின்னுட்டு நான் ஜெயிச்சிட்டேன்னு இருப்பான். அதோட விடாம எவனா இருந்தாலும் வாங்கடா அடிச்சுக்கலாம் வாங்கடான்னு காட்டு கத்திட்டு இருப்பான். அதான் நாம என்ன வேலைக்கு வந்தோம் என்னென்ன வேலை பண்ணணும் அதையெல்லாம் மறந்துடுறது. எப்ப பார்த்தாலும் நம்ம பழுகு என்டர்டைன்மெண்ட் தான். ஜோரோக்கு கான்பிடென்ட். ஏன்னா இவங்க பண்ண அட்டூழியத்துல ஊர் தலைவன் கண்டிப்பா இங்க இருப்பான்னு. ஆனா இவன் அடிச்ச அடியில ஆல்ரெடி அவன் மட்டையாயிட்டான்னு அவனுக்கு தெரியல. ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா. அப்ப கூட்டத்துல ஒருத்தன் ஜோரோவை பார்த்து இவன் தான் இவன் இந்த கில்லர்னு சொல்லிட்டு மேட்ரை சொன்ன உடனே அங்க இருக்க மக்கள் எல்லாம் பதற ஆரம்பிச்சிருவாங்க. ஜோரோவும் சும்மா இல்லாம ஆமா நான் தான் அவனுங்களை போட்டு அடிச்சேன் மண்டைய உடைச்சேன் இப்ப என்னடா எவனா இருந்தாலும் வாங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துருவான். 2 பேரும் ஒரே குட்டையில ஊர்ன மட்டைங்க தானா வச்சோன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் பயங்கரமான பதட்டம். அப்படியே கட் பண்ணா ட்ரஃபல்கர்லாம் இப்பதான் ஹைட் அவுட் விட்டே கிளம்புறான். இவ்வளவு நேரம் பையன் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ரெடியா இருக்கான் போல. அந்த டைம்னு பார்த்து அந்த பெப்போ வந்து காட்டுத்தனமா படுத்து முக்குன்னு முக்கிட்டு இருப்பான். ஏன்டா என்னாச்சுன்னு கேட்டா அந்த வர்றேன் பானா எதுவும் ஒண்ணு சரியில்லையன்ட்டு அவனை அப்படியே ஸ்கேன் பண்ணி பார்ப்பான். பார்த்தா அந்த பொல்யூட்டட் ரிவர் இருக்குல்ல அதுல இருக்க ஃபிஷ்ஷை சாப்பிட்டு இருக்கான். அதை போய் சாப்பிடலாமா வேற என்ன பண்றது ஆர்வத்துல தின்னுட்டான். அது ஃபுட் பாய்சனிங் ஆயிருச்சு. லாக்கு கடுப்பாவும். நான் கண்ணை உருட்டி அப்படியே குழந்த மாதிரி நடிச்சவனே சரி என் தலையெழுத்து சரி பண்ணி தொலைறேன்னு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிச்சிருவான். இப்போதைக்கு இவனுக்கு கவலை என்னன்னா நம்ம பயிலுக்கு அங்க போய் எந்த ஒரு பஞ்சாயத்தும் இழுத்து வைக்காம இருந்தா சரி அப்படிங்கிற மாதிரி இவன் நினைப்பான். ஆனா அங்க நம்ம பயிலுக்கு தான் எப்பவோ பஞ்சாயத்து இழுத்துட்டானுங்களே. அது மட்டும் இல்லாம நடு ரிங்கில நின்னுகிட்டு இந்த ஊரோட தலைவன் இப்போ இந்த இடத்துக்கு வந்து ஆகணும் வரலன்னா தேடி போய் வெட்டு வேண்டாமா. ஊர் மக்கள் எல்லாத்துக்குமே பயம். ஏன்னா ஒரு கொலகாரன் இன்னொருத்தன் உராஷிமாவியா அடிச்சு தெறிக்க விட்டவன் ஏதாச்சும் எசக புசகா பண்ணா கொன்றுவாயிலோன்னு ஒரு பயம். ஆனா லூஃபி தெளிவா சொல்லிடுவான் நாங்க ஒட்டமாவை கூட்டு போக தான் இங்க வந்தோம் அப்படின்ட்டு கெத்தா நம்ம பையன் சொல்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.